மாமா ஹலோ மஞ்ச மணக்க பூசி மல்லிகைப்பூ தலையில் வச்சு மாமனை தேடி வந்தேன் என் மச்சானே ஆசை காணல ஏறத்து நம்ம பொன்னம்மா பொன்னம்மா மாமனை தேடி வந்தேன் என் மச்சானே ஆசை காணல ஏறத்து நம்ம பொன்னம்மா ஆசை காணல ஏறத்து நம்ம பொன்னம்மா மாமா என்ன நீங்க மட்டும் தனியா உட்காந்துருக்கிறீங்க? இவர் யார் தெரியுமாங்க? எங்க பொன்மாரி மச்சான். என்னடி இந்த மாமா யார் தெரியுமா? முரட்டு பொம்பளையா வந்திருக்கல. யாரடி அது? இவர் தான் என் தாய் மாமே. ஓ தாய் மாமாவா? அதனாலதான் எனக்கோசரம் இருட்டுக்குள்ள தனியா உட்காந்து நீ வருவேன்னு உட்காந்துருக்காரு. நல்லா இருக்கீங்களா? என்ன கையிலேயே தூக்கிட்டே நிக்கிறீங்களே? ஆஹா ஆமாடி, முழங்காலுக்கு மேல எல்லாம் தூக்கிட்டாப்புல. உங்களுக்கு தெரியாது. என்னடி அவர் தான் என்ன 3 வருஷமா அக்ரிமெண்ட் போட்டாரு. 3 வருஷம் வச்சிருந்தாரா? வச்சிருக்கல, அக்ரிமெண்ட் போட்டாருன்னு. சரி சரி. சும்மா ஏங்க மாமா உங்க லைட் எரியுமா எரியாதா? லைட் தான் இங்க பாத்தீங்களா மாமா டீப்ல இது எடுத்துட்டு வந்திருக்காரு. முழங்கொட்டாச்சிக்கு நேரா வச்சிருக்காரு. அதுவும் இப்படி வச்சிருக்காரு. என்ன அமுக்கிறத காணா? ஆஹா அவர்கிட்ட கேளு. அவர் மாமனா? எங்க மாமா அமுக்கிறத காணா எங்க போச்சு? அவர் ஏரியா விடுவார் பாரு. பின்னாடி குத்தி முன்னாடி தள்ளுறாரு. பின்னாடி தட்டி முன்னாடி அடிச்சா லைட் எரியும். லைட் எரியுது. எப்படி எரியுது பாத்தீங்களா? நல்லா எரியுது. எப்போதுமே மாமனுக்கு பின்னாடி தட்டினாதான் அது லைட் லைட் படார்னு எரியுது. அள்ளிக்கொண்ட போட்டுக்கிட்டு அள்ளிக்கொண்ட போட்டுக்கிட்டு அள்ளிக்கொண்ட போட்டுக்கிட்டு அள்ளிக்கொண்ட போட்டுக்கிட்டு ஆசையோட நானும் வந்தேன் ஆசையோட நானும் வந்தேன் அத்தான காணலையே. ஏன் நீ மாமன் மொட்டை அடிச்சிருக்காரு? அத்தானுக்கு என்னாச்சு? இந்த மாமனை பாத்தீங்களா இல்லையா? என்னது? இவர் தாங்க இருக்கிற கரும்பு காடு கருவக்காடு நெல்லுக்காடு புல்லுக்காடு அத்தனையும் எழுதி வச்சுட்டு உன் பேர்லயா? பரவாயில்லையா? ஒருத்தி மட்டும் நல்லா இருக்கணும். தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போய் முடி எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்ப அடிச்சு வந்திருக்காரு. எங்க மாமா பரவாயில்ல. எல்லா இடமும் காப்பு கட்டி இருக்கீங்களே. காப்பு நல்லா கவனிக்குமா? இந்த தடவை அவர் பொண்டாட்டி பின்னாடி இருந்து எதை எடுத்து வந்தான். அந்த மாமனுக்கு மொட்டைனா உங்களுக்கு வலிக்கையா இருக்கு. சொட்ட ஆமா. இந்த 2 மாமனை தாங்க நான் இன்னையில இருந்து லவ் பண்ண போறேன். அப்படி சொல்லு. சூப்பர். இந்த ஊர்ல இருந்துக்கிறியாப்ப? அந்த மாமன் கருவக்காடுன்னா இந்த மாமன் முள்ளுக்காடு. அந்த மாமன் தென்னந்தோப்புனா இந்த மாமன் மாங்காய் தோப்பு. ஆஹா. அந்த மாமன் கொய்யா தோப்புனா இந்த மாமன் இந்த தோப்பு. எந்த தோப்பு? அது ஒரு தோப்பு சோப்பு இருக்கு. சப்போட்டா தோப்பு. சப்போட்டா சொல்லி கொடுக்கறாருல. சரி சரி. பின்னாடி ஐ லவ் யூ அப்படி சொல்லு. ஆனா மாமன் பக்கத்துல பாரு நெருப்பு சுள்ளு கடிக்குது. ஆஹா எறும்புல மாமா எறும்புல உட்கார்ந்திருக்காரு. என்ன எறும்புல உட்கார்ந்திருக்கீங்க? கடிக்கிறது கூட உங்களுக்கு தெரியல. உன்னை பாக்குறாருல. ஐயோ முக்கியமான இடத்துல எங்கடா காமிட்டியா? இல்ல அவங்க சூச்சு தெரிஞ்சு போறாங்களே. அவங்க யார் தெரியுமா மச்சான்? யாருடி? அவங்க தான் சின்ன கொஞ்சம் மாமங்க. சின்ன ஐயோ பேரு நீ என்னமோ தொங்க விட்டுருக்க. என்ன மச்சான்? என்ன இந்த மாமன் டவுசர் கீழே தொங்க விட்டுருக்கா? என்னடா தொங்க விட்டுருக்கீங்க? அப்படியே 2 இது தொங்குது. ஆஹா அதான் நூலு மச்சான். உட்காருங்க. நூலா? உட்கார. நீ காப்பு கட்டிருக்கியா? உட்காந்துக்க. இதான் எங்க மாமனுக்கு அழைப்பு வந்துருச்சு. அவர் சாட் பண்ணிட்டு இருக்காரு. உட்காந்து இப்பதான் சாட் பண்ணிட்டு இருக்காருல. எங்க நீங்க என்ன வேடு கட்டிட்டு இருக்கீங்களா? என்னடி பளிச்சுன்னு முத்தத்தை கொடுத்து விட்டா? அவர் மட்டும் தாங்க இன்னையில இருந்து நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன். ஐயா வெக்கத்துல குறுகுறாரு. அப்படியே இந்த மாமன் என்னமோ ஒருக்கிட்டே என் மாமனுக்கு மீசைய பாத்தியா? மீசை நல்லா அரும்புது. மீசை மட்டும் பாரு பிடுக்கு அப்படி நிக்கும். அப்படி எல்லாரையும் மாமன். எத்தனை மாமன் தான் அப்படி எல்லாரையும் இல்ல எல்லாம் கம்முன்னு உட்காரிக்கலாம். உங்களுக்கு கட் பண்ணி விட்டுருவேன் அப்புறம் நான். ஆமா என்னை பத்தி தெரியாது. இந்த மாமன் சிரிப்பா பாத்தியா மச்சான்? சிரிக்கிறான். நல்லா சிரிக்கிறாங்க. ஐயோ அவனை கொண்டு விடாதீங்கடா பாவம்டா.
எத்தனை மாமன் தாண்டி இப்படி? இந்த ஊர்ல மட்டும் எனக்கு 52 மாமன். 52 மாமன். 50 பேர் இங்க உட்கார்ந்திருக்காங்க. என்ன 2 பேரு? 2 பேர் கையில புடிச்சிட்டு காட்டிட்டு இருக்காங்க பாருங்க. என்னது? இந்த யூடியூப் காரங்க. கேமராமேனா? எது? கேமராமேன். அதான் கேமராமேன். அப்படி எல்லாம் பாப்பாங்க தெரியுமா? சரிடி. மச்சவர் வரன்னு இந்த மச்சாவர் வரன்னு மல்லாக்க படுத்திருந்தேன். சரி மச்சான காணலையே. என்னாச்சு? மச்சான மாடு வதக்குன்னு மிச்சிருச்சு. ஐயோ எங்கடி? சொல்ல முடியாத இடத்துல விழுக்கு விழுக்குன்னு போட்டு அடிச்சு எடுத்துருச்சு. ஐயோ இப்ப போன என் தாய் மாமே 51வது ஆளு எங்க போனாரு? ஆள காணமா. நீங்கெல்லாம் ஏப்பா அப்படி தனியா போய் நிக்கிறீங்களே என்னப்பா? ஏன் தெரியுமா அந்த மாமங்கெல்லாம் தனியா நிக்கிறாங்க? ஏன் நிக்கிறாங்க? இப்பதான் குடும்ப கட்டுப்பாடுக்கு டோக்கன் போட்டுக்கிறாங்க. என்ன 50 பேருக்குமா? இந்த வந்தாருல இந்த மாமே. ஆமா நேத்து தான் அவருக்கு ஆபரேஷன். பரவாயில்ல வந்து பாத்து உட்காருங்க. ரொம்ப நேரம் நிக்க முடியாதுன்னு உட்கார்ந்துட்டாப்ல. ஆமா பிரிஞ்சிரும்ல. பிரிஞ்சிரும். எங்க வந்தா என்ன? உங்களுக்கு அதான கச்சேரி. உன்னை எட்டி இருந்து ரசிக்கிறாரு. ஓஹோ மச்சான காணலையே. என்னடி ஆச்சு? மச்சா விட்டு மாடு மிதிச்சிருச்சு. போடு போடு போடு. என்னடி? அங்க எல்லா மாமனும் அங்க உட்கார்ந்திருக்காங்க. அங்க இருக்காங்க. இல்லாட்டி எனக்கு பாதுகாப்பு அங்க நிக்கிறாங்க. இந்த மாமன் மட்டும் ஏறிக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. என்ன காரணம்? ஆஹா எல்லா பெண்களுக்கும் அவர் காவல்ரி. இத்தனை பேத்துக்குமா? இத்தனை பேருக்கு அவர் காவல். ஏங்க மச்சான் என்ன மாமனுக்கு இப்பதான் நடுப்புல விழுந்துருக்கு போல இருக்கு. நடுப்பல்லா இனிமேலதான் கடவாப்பள்ள விழுவும். நல்லா இருக்கிறீங்களா? இது ரெண்டுமே உங்களுக்கு தான். ஏன் சொன்னோன்னே என் மாமன் எப்படி வர்றாப்ல ஏன்டி ஒப்பாரி வைக்கிற? நல்லா தானே போன. இல்லங்க எப்படி எனக்கு தாய் மாமன் 52 பேரும் 52. அதே மாதிரி இந்த ஊர்ல அக்கா தங்கச்சிக்கு 32 பேர். 32 சரி. ஆயோ என்ன நல்லா போனவ அப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? 5 வயசுல என்னடி இது? நான் போடாத ஆட்டம் இல்ல. நாங்க 10 வயசுல 10. என்னடி பண்ணிய 10 வயசுல? என்ன வேணாலும் பண்ணுவான். நல்லா இருக்கிறியா? என்ன தலை புள்ள வெள்ளை வெள்ளையர்னு ஆகி போச்சு. அப்படி ஆகலாமா? இது யாரடி? தான் மூத்த அக்காவா? இதுதான் 32 பேர்ல இதான் முத ஆளு. அங்க துண்ட போட்டு இருக்குல்ல. ஆமா அது வந்து 31வது ஆளு. பாத்துருச்சுல தங்கச்சி வந்த உடனே பாத்துருச்சு. ஒரு ஆள் இருக்குல்ல. யார் அது? அது 32. அப்படி சொல்லு. இன்னும் 5 6 எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. எல்லாம் குடும்பம் இருப்பாங்க. என்ன இந்த அக்கா கொண்டை டிஃபரெண்டா போட்டுருக்கு? அக்கா பேர் என்னடி? அதுதான் பறவை கொண்டையா? அக்கா பேரு என்ன கேட்கலையே. ஆமா அக்கா பேரு. அந்த அக்கா பேரு முக்கு. முக்கா பேரு முக்கு. இந்த அக்கா பேரு சொக்கு. அதனாலதான் இன்னையில வந்து என் பேரை வேற மாதிரி மாத்திட்டாங்க. என்னன்னு அது சொல்ல முடியாது. போங்க மச்சான். நல்லா தான் போனா அழுக முடுக்க அடிக்க வர. எதுக்கு தான் ஒப்பாரி வைப்ப? அங்க பாத்து எவ்வளவு நாளாச்சு? சரி. என்ன அந்த மாமன் பக்கத்துல வந்து எறும்பு இருந்துச்சுன்னா இந்த மாமன் இந்த அக்கா பக்கத்துல முள்ளு இருக்கா? எப்படிதான் அப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? குத்தாத இடத்துல குத்திர போதுரி. நீ பாட்டுக்கு உட்கார்ந்து. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என் புருஷனை ஒருத்தி 3 வருஷமா வச்சிருக்காளாம்ல. அவளுக்கெல்லாம் வருவாளுங்களா வரமாட்டாளுங்களா? வருவாளுவா. அவளை கூப்பிடு. அம்மா வாம்மா. ஏம்மா அடியே அடியே சக்கராத்தி. நீ உன் பாசையில கூப்பிடுறீ. அடி வெக்க கட்ட சிரிக்கி. அப்படி சொல்லு. இன்னைக்கு ஒருத்தி வரமாட்டா. ஒழுங்கு மரியாதையா உட்கார்ந்துருக்கவ எந்திரிச்சு வந்திருக்க. அடி சந்துக்குள்ள போனவனே. அடி பொந்துக்குள்ள போனவனே. என்ன அடி வராராக்கி நின்னவனே. அடி பணியாரத்துக்கு நின்னவங்களா? அடி பணம்பளத்துக்கு நின்னவங்களா? அடி கருவாத்துக்கு நின்னவங்களா? ஒருத்தி வரமாட்டா. நீ கவலைப்படாத. நானே விரிச்சு போட்டு உட்கார்ந்திருக்க. எனக்கு தெரியும். ஏண்டி அவளுக்கு வர மாட்டாளுங்க எனக்கு தெரியும். அப்படி சொல்லு. இந்த ஊர் மச்சான்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. என்னாச்சு? இந்த ஊர்லயே நான் தான் அடக்கத்திலே நம்பர் 1. என்னடி சொல்ற? ஆமாங்க. நீங்க பார்த்தது இல்லையா? இதுக்கு பேர்தான்
என்னது அடக்கம்? என்ன உங்க ஊர்ல அடக்கம் வேலை அகலமாவா இருக்கு? அளந்து பாருங்க 1.5 கிலோமீட்டர். அதானே உள்ள வினித்தே உள்ள போயிட்டு அங்கிட்டு வரலாம்ல இருக்க. ஒடுக்கத்தை காட்டமா? ஒடுக்கம்னா இப்படிதான். அவன் புடிச்சு வச்சுக்கிட்டா. அவன் புடிச்சு அதை வாங்கி சதீஷ் என்னமோ வச்சு தெரிச்சு ஓடுனுச்சு. அவன் புடிச்சு வச்சிருக்கான். அவனுக்கு மட்டும் தான் கிடைக்கவே இல்லை. கிடைக்காம அந்த கன்னத்துல கையை இந்த தடவை தான் கிடைச்சிச்சு. வரும்போது கேட்டான். சரி கல்கோனா. கல்கோனாவா? அவனை பார்த்தே புது அங்க போயிருச்சு. கல்கோனா தானா? இருக்கட்டும். சரி இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாடணும். அந்த பிள்ளை எல்லாம் ஆடுனுச்சுங்க. உங்க எல்லாம் வாசிச்சாங்க. நானும் பாட்டு பாடவா? பாடுவியா? நான் அருமையா பாடுவேன் மச்சான். சூப்பரா பாடுவேன். எங்க பாடுறீ பாப்போம். நான் பயபக்தியோட பாடலாம் இருக்கேன். சாமி பாட்டா? கண்ண முடுங்க செருப்பெல்லாம் கழட்டி போடுங்க. கையை கும்பிட்டீங்க? கும்பிட்டேன். சாமி பாட்டு பாட போறேன். சாமி பாட்டு. கல்லாக்குள்ளா முண்டே. என்ன சாமி பாட்டுனா முண்டாங்கற? என்ன அவங்க சிரிக்கிறாங்க? சாமி பாட்டு பாட. அவன் செருப்பெல்லாம் கழட்டி போட்டு நான் பயபக்தியோட நிக்கிறேன். மலையாள பாட்டு நீங்க கேட்டது இல்லையா? எங்க பாடு? கேட்டதில்ல? என் 32வது ஆளு கேட்கலன்னு சொல்லுதுடா. குலா குலா குண்டே. மரியாதை கெட்டு போயிடும். என்ன சல குலா? நல்ல பாட்டுங்க. சுந்தர வடிவேலி வடிவேலவா ஏழுமயிலேறி பாப்பா. சுந்தர வடிவேலி வடிவேலவா ஏழுமயிலேறி பாப்பா. சரி சரி முத வரியை கேட்டோம்னா தப்பா போச்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. இந்த பாட்டு பிடிக்காதா? சரி எங்க மாமன் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாமன் எல்லாம் பச்சை துண்டு. அந்த வர்றாரு பச்சை துண்டு. அவர் எனக்காகவே பாட சொல்லியிருக்காரு. பாட சொல்லியிருக்காரு. மறிக்கொழுந்தே. சூப்பர் பாட்ரி. ஏ மல்லிகை பூவே. அப்படி சொல்லு. மாமனுக்கு புடுக்குல. மாமனுக்கு என்ன தப்பு? அது இல்லாம எப்படி இருக்க முடியும்? தப்பாவா பாடிட்டேன்? ஆமாடி. எப்படி பாடுறீங்க? மாமே மக பிடிக்கலையா? மாமனுக்கு புடுக்குல. மாமே மக பிடிக்கலையா? சரி விடுங்க. எனக்கு வாயில நுழையல. வாயில நுழையல. நல்ல நாக்கு வலி. சிச்சிக்கீர நொனிச்சி நொனிச்சி. சிச்சிக்கீர நொனிச்சி. பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட புரிய. நான் பணக்கார இல்லை அவன் கூட புரிய. நான் ஊருக்கு தான் வரும்போது அவன் கூட புரிய. சிச்சிக்கீர நொனிச்சி. சிச்சிக்கீர நொனிச்சி. மத்த ஆளுக்கு புரியுதா இல்லையா? இவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குடி. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. புரிஞ்சிருக்கு. இந்த பாட்டு வேணாங்கிறீங்களா? இது வேணாண்டி. தெலுங்குல பாடவா? தெலுங்குல பாடுவியா? பாடுறி. சூப்பர் பாட்டு வச்சிருக்கேன். அப்படியா? பாடு. கம்மா கரையிலே தூரிக்கின்னு படுத்தா யாச்சது. இதெல்லாம் போதும். இங்க வா எச பாட்டு பாடு. இங்க வாடா. கம்மா கரையிலே தூரிக்கின்னு படுத்தா யாட்டு சேர்த்து. என்னடி இந்த அவன் எச பாட்டு பாடுவேன். அதை பாடு. எதிர்பாட்டு எதிர்பாட்டு. உன்னை பார்த்த உடனே எனக்கு உன்னை வர்ணிக்கணும் போல தோணுதுடி. உங்களுக்கு வந்திருக்கு. ஆமாடி ரொம்ப நாள் ஆச்சு. வருஷ கணக்காச்சு. பாடவாடி. மனசு மயங்கும் மச்சிர பொடுங்கும் எம்புட்டு இருக்கும். அடுத்த பாரு. ஓ நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா? நேரம் எல்லாம் கம்மன் இருக்க பாடுங்க. ஓ நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? இது பஞ்சு முட்டை பழைய துணின்னு உனக்கு தெரியுமா? சொன்ன கேட்டு எப்படி அதுக்கு போய் மயம் கிடைக்கிறேன். எருக்கஞ்செடி ஒரு இறுக்கி புடிச்சயமானே. கருவ காட்டுக்குள்ள கட்டி பிடிப்பாங்க போயா. போமாடி. சரி சொல்லுடி. சொல்லுங்களுக்காக பாடவாங்க. என்ன பாட்டு? நிறைய பாட்டு வச்சிருக்காங்க. எங்க ஒரு பாட்டு பாடு. இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே பாடாத பாட்டு. இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே கேட்காத பாட்டு. அது என்ன? அது நானும் எங்க தமிழ்காரரும் போய் டியூன் போட்டோம். எங்க போய் டியூன் போட்டீங்க? புதுக்கோட்டையில. புதுக்கோட்டையில நாயனகர மச்சான். அந்த 5:45 சுத்தி ஞாபகம் வச்சிருக்கீங்களா? புடி. ஓகே வாசிங்க. சா சா ரி ரி கோ நல்லா ஜோரா கைத்துறங்க. எப்படி வாசிச்சாரு? மச்சான் தாக்கு தக்கரி பூக்கு தக்கரி நாக்கு தக்கரி தோக்கு தக்கரி. எப்படி எப்படி முதல்ல இருந்து தூக்கு தக்கரி நாக்கு தக்கரி போக்கு தக்கரி நாக்கு தக்கரி. அவனும் தூக்கிட்டான். தாக்கு தக்கரி பூக்கு தக்கரி நாக்கு தக்கரி தோக்கு தக்கரி. மலேசியாவிலையும் போய் நக்கரி நக்கரி தான் வாச்சேன். அப்படி சொல்றீ. மறைந்திருந்து பார்க்கும் மருமவனே. நொக்கு மட்டும் கரெக்டா விழுவுதே. நொக்கு 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 நொக்கு
அது தெரியாதா? 13 பிடிக்க. இப்ப பாட போறேன். பாடுறீ. யாருமே பாடாத பாட்டு. யாருமே கேட்காத பாட்டு. அப்படியா? பாடினவனே என் மச்சான் மாமா அக்கா தங்கச்சி அத்தனை பேர் கை தட்டினேன். அப்படியா? முக்கியமா சின்ன குட்டிக்கெல்லாம் கை தட்டினேன். ரெடி ரெடி 1 கை தட்டு. 2 2 ஓகே ஓகே ஓகேடி. 1 2 3 அடியே அடியே இருடி என்னடி? ஏய் அடியே அடி லூசு முண்டை. ஏய் சொல்ற கேள்வி என்னடி இப்படி பிடிங்கிற ஏதாவது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? என்னடி இப்படி இருக்க? கேட்கல. இது வரைக்கும் இந்த உலகத்துல யாருக்குமே கேட்காத பாட்டுனா அந்த ஒரு பாட்டு தானங்க இருக்கு. கை தட்டிங்க. பிடிக்கும் யாரு பிடிக்க? பதினெட்டு வயசுல வருகிற காதல் பவரோ அதிகமடி. அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமோ அதை விட இனிமையடி. உன்னை பார்த்ததுமே கவுந்தேன், என் பார்வைய நான் தொலைச்சேன், என் பெத்தவளை நான் மறந்தேன், என் படிப்பையும் தொலைச்சு புட்டேன். 18 வயசுல வருகிற காதல் பவரோ அதிகமதி. அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமோ அதை விட இனிமையடி. அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமோ அதை விட இனிமையடி. உன்னை பார்த்ததுமே கருந்தேன், என் பார்வையை நான் தொலைச்சேன், என் பெத்தவளை நான் மறந்தேன், என் படிப்பையும் தொலைச்சு போட்டேன். 18 வயசுல வருகிற காதல் பவரோ அதிகமடி. அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமோ அதை விட இனிமையடி. மரமும் வெப்ப மரம் போல் சேர்ந்தே இருந்த மடி. அந்த கால ஞாபகத்தை எந்த நாளும் மறைவினடி. காலிசையின் குழலை போலே காட்டிலே கரஞ்ச மடி. கண்ணிமைக்கும் நேரத்தில் காணல் நீரை மறந்தடி. ஒன்ன மறக்க முடியலன்னு உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? என்ன வந்து சேர்ந்து போட்டா 7 ஜென்மத்திலும் காத்திருப்பேன். 18 வயசுல வருகிற காதல் பவரோ அதிகமடி. அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமோ அதை விட இனிமையடி. மறுத்து விழுத கேளு, அழுதத அது சொல்லும். அதுல உள்ள கிளிய கேளு, குளமுனத அது சொல்லும். மாலை நேர வானத்தை கேளு, மனதில் உள்ளத அது சொல்லும். மடியில் உருண்ட விழிய கேளு, மனதில் உள்ளத அது சொல்லும். ஒன்ன நானும் சேர்ந்திருக்கு இந்த ஜென்மம் போதாது. என்ன வந்து சேர்ந்து போட்டா 7 ஜென்மத்திலும் காத்திருப்போம். என்ன வந்து சேர்ந்து புட்டா 7 ஜென்மத்திலும் காத்திருப்போம். கண்கள் இரண்டும் கலந்து உன்னை கண்டு பேசுமா. காலம் இனிமேல் நம்மை கொண்டில் ஒன்றாய் சேர்க்குமா. கண்கள் இரண்டும் கலந்து உன்னை கண்டு பேசுமா.
சென்ற இடம் யாவும் நிழல் போல தோன்றுது அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுது சென்ற இடையாவும் நிழல் போல தோன்றுது அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுது எந்த இடம் தானே சிந்தை வாழலானே சென்ற இடம் தானே சிந்தை வாழலானே தூது சொல்ல யாரும் ஒரு முகம் காணே தூது சொல்ல யாரும் இனி இங்கு காணே என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடுறாகும் நான் போதுதா நீ தூங்கும் நிலமும் தூங்கும் ஆகாய நிலமும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் நான் போதுதா என்னோடு நூலும் இல்லை என்னோடு வானும் இல்லை என்னோடு நூலும் இல்லை என்னோடு வானும் இல்லை காற்றோடு போகும் காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடுறாகும் நான் போதுதா யார் யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அன்னத்திலேயே ஓ வாழ்க்கை என்ன பார்த்து நான் பார்க்கிறேன் ஊராக எத்தி விட்டு ஏறி நிற்கும் அண்ணந்தனியே அது போல என் வாழ்க்கை நான் பார்க்கிறேன் விதியோடு அடி தங்கச்சி குடிகாரே இவன் போக்கத்தை பார்த்தாலே சோகம் தீரும் அதனால பாடுறேன் 18 வயசுல